என்னுடைய பிதாவும் அப்படின்னு சொன்னார். முகமதுவும் அதுதான் சொன்னார், ஒரே கடவுளும் தான் சொன்னார். இயேசு கிறிஸ்துவும் சொன்னாரு, உங்களுடைய கடவுளும் என்னுடைய கடவுளுமாகிய எங்கள் பிதாவே, நீங்கள் எல்லோரும் என் சகோதரர்கள் அப்படின்னு சொன்னாரு. முகமதுவும் சொன்னாரு, நீங்கள் எல்லோரும் என்னுடைய சகோதரன் சொன்னார். அதனால நான் தம்பி சொன்ன கருத்துல ஒரு விதமான வேறுபாடு இல்லை இறை கொள்கையில. இத்தோட என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்து சொல்லி கடந்து போகிறேன். வணக்கம். அமைதியுடனும் பொறுப்புடனும் பொறுமையுடனும் இரவு வரை அமர்ந்து மிகவும் பயனுள்ள வகையிலே எங்களுக்கு ஒரு உபயோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து, அதே சமயத்திலும் நீங்கள் அந்த கருத்துரைகளை கேட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்தீர்கள். அதற்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்னாக ஐயா அவர்கள் மார்க்க இறை கொள்கை சம்பந்தமாக சில கருத்துக்களை சொன்னார்கள். அதனை விடுத்து சில கருத்துக்கள் பொதுவாக சொன்னார்கள். இங்கே கூட இறை கொள்கையை பற்றி ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது சில குறிப்பு கடிதங்கள் வந்திருக்கின்றன. அதனை நான் படித்து காமித்து விடுவேன். நாளைக்கு இதே ஒரு வேலையாக ஆகிவிடும். அதனாலே இங்கே படிப்பது அது நல்லதல்ல. இருந்தாலும் பார்வையாளர்களாக இருந்து இந்த குறிப்பினை குறித்து கொடுத்தவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கின்ற வகையிலே ஒரு சில கடிதங்கள் கருத்தை மட்டும் சொல்லுகின்றேன். ஐயா அவர்கள் தலைப்பினை விட்டு சென்று விட்டார்கள் என்று சொன்னார்கள். அதாவது காலையிலெல்லாம் அவர்கள் தலைப்பினை விட்டு சென்றார்கள். அதனை மறுக்க முடியாத ஒன்று. ஆனால் தற்போது பேசியது இந்த மூவொருமை இறைத்துவ கொள்கைதான். அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஐயா அவர்கள் பேசியது தலைப்பின் கீழ் தான் பேசினார்கள். இரண்டாவது கட்டமாக அவர்களுக்கு இறுதி நிகழ்ச்சியிலே தலைப்பின் கீழ் தான் பேசினார்கள். ஆனால் அதனை பார்வையாளராக இருக்கின்ற உங்கள் மத்தியிலே புரிய வைக்க மறந்துவிட்டார்கள். அதாவது அந்த பிரியத்துவ, அதாவது மூவொருமை கொள்கையை கொண்டு வந்து இதற்காக அப்படின்னு அந்த தலைப்பை தொட்டு தொட்டு காமிக்க வேண்டும். ஆனால் தலைப்பின் கீழ் தான் பேசினார்கள். அதனை மறுப்பதற்கு இல்லை. அதனால்தான் ஒரு சில குறிப்பு கடிதங்கள் வந்திருக்கின்றன. ஆகையாலே அந்த இடத்தை அதோடு விட்டுவிட்டு அடுத்ததாக சில பொது கருத்தினை அடிப்படையில் நான் பதில் சொல்கிறேன். அதாவது இந்த பலவீனமான ஹதீஸை பற்றி ஒரு கருத்தினை சொன்னார்கள். அதாவது எனக்கே பலவீனமான ஹதீஸ் என்று படுகிறது. குதிரை வேர்வையிலிருந்து இறைவன் பிறந்ததாக சொன்னார்கள், குறிப்பிட்டார்கள். அது இன்றைய தினம் இவர்களுக்கு உள்ள கஷ்டம் எனக்கு நன்றாக தெரியும். இப்ப கொல்லாபுரம் கலவரத்தை எடுத்துக்கொண்டால் நான் பக்கத்து ஊரினை பக்கத்து பகுதியினை சார்ந்தவன். நன்றாக எனக்கு தெரியும் அவர்கள் படுகின்ற கஷ்டம். ஐயா ஜபமணி ஐயா அவர்கள் எப்படி ஒரு பெந்தகோஸ்தே கிறிஸ்டியனிஸ்டிலே இருக்கின்றார்களோ, ஒரு பிரிவாக இருக்கின்றார்களோ, இன்றைய தினம் அவர்களுக்குள்ளாவே ஒரு பிரிவாக அவர்களை ஒதுக்கி வைக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களும் அவுளியாக்களை வழிபடுவதில்லை, சிற்கு இணை வைப்பதில்லை, கப்ரூக்கள் வணங்குவதில்லை, இப்படியெல்லாம் அவர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை பார்க்கின்ற போது அதன் அடிப்படையில் தான் எனக்கு அங்கே ஒரு தொடர்பு கிடைத்தது. அதனாலே ஐயா அவர்கள் இந்த கருத்தினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்குள்ள கஷ்டங்கள் எனக்கு நன்றாக தெரியும். அதுவும் தௌஹீத் நண்பர்கள் இங்கே இருக்கின்ற அனைவருமே அந்த தௌஹீத் நண்பர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். எங்கள் பகுதிகளிலே சொல்வார்கள் அவர்களை பற்றி எட்டரை காயத்து வராண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கின்ற ஒரு நிலைமை அவர்களுக்கு. அதனாலே அதனை அந்த நிகழ்ச்சியினை அந்த கருத்தினை நான் மறுக்கிறேன். அடுத்ததாக அந்த திராவிடம் திராவிடம் என்று பற்றி சொன்னார்கள். அது உண்மைதான், பைபிளில் இருக்கிறது. அதாவது திராவிடத்தை உள்ளடக்கிய ஒரு லெமுரியா காண்டம், அது தென்னிந்தியா பகுதியினை சேர்ந்தது. இது கடலிலேயே கூட ஒரு சில பகுதிகள் அமைந்து விட்டன. தமிழ் மொழியின் சிறப்பு பற்றி சொன்னார்கள். அதனை நான் தான் சொல்ல வேண்டும், அவர் சொல்லக்கூடாது. ஏனென்று கேட்டால் அவர் ஒரு இறைத்துவ கொள்கையை கடைபிடித்துக் கொண்டிருப்பவர். எல்லா மொழியையும், இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா மொழியையும் அவர் சிறப்பாக கருத வேண்டும். ஒரு மொழியை மட்டும் கருதக்கூடாது. அது என்னுடைய கொள்கையாக இருக்கலாம். அதாவது இந்த அப்பா என்ற ஒரு சொல் கூட வருகின்றது பைபிளிலே.
அந்த அப்பா என்ற சொல் தந்தையை குறிப்பதாகத்தான் இருக்கிறது. இங்கேயும் சரி பைபிளிலும் சரி அது அப்பா என்ற சொல் தந்தையை குறிப்பதாக இருக்கிறது. அதனாலே திராவிடம் என்பது லெமுரியா காண்டத்தை சார்ந்தது. அதில் எந்தவித மறுப்புக்கும் இடமில்லை. அதனை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். ஐயா அவர்கள் செய்கின்றார்கள். அடுத்ததாக என்னை பற்றி சொன்னார்கள். அதாவது நான் உண்மையான முஸ்லீமாக ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். அது உண்மைதான். அதாவது உண்மையான முஸ்லீம் மட்டுமல்ல, கிறிஸ்டின் மட்டுமல்ல, இறைவன் அடியை சேர வேண்டும். அதற்கு முன்னாலே என்னவென்றால் ஒன்று இருக்கிறது. நான் பகுத்தறிவாதத்தை சேர்ந்தவன். நான் முன்பே அறிமுக உரையிலே என்னை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன். இறைவன் ஒருவன் இருப்பதை நான் உணர்ந்தால், அறிந்தால், கண்டால் நிச்சயமாக உங்களுக்கு முன்பாக நான் அவன் இறைவன் அடியிலே விழுந்து கிடப்பேன். அதுவரையில் நான் மக்கள் பணியே மகேசன் பணி என்பதுதான் என்னுடைய தேவையாக இருக்கும். அதனை மட்டும் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது எனக்கு இறைவன் என்பது ஒரு பரம விரோதியோ ஜென்ம பங்காளியோ அல்ல. நான் அதனை உணர்கின்ற வகையில் இதுவும் ஒரு இறைச்சித்தமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இதோடு இந்த கருத்தினை முடித்துக் கொள்கின்றேன். இதற்கப்புறம் விவாதம் தேவையில்லை. இதுவும் நானும் செய்கின்ற ஒரு பணியும் இறைச்சித்தமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இறைவனை நான் என்று உணர்கின்றனோ அன்று நான் இறைவனடியை சேர்வேன். அதனாலே இதை இத்தோடு விட்டு விடுகின்றேன். அடுத்தது, அதாவது அதான் சொன்னேன், மக்கள் பணியே மகேசன் பணி. மக்களுக்கு என்ன பணியை செய்கிறோமோ அது மகேசன் பணியை சேர்ந்துவிடும். அவ்வளவுதான். அதாவது இன்றைய காலகட்டத்திலே சொல்வார்கள், இன்றைய தினம் கூட இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சில பகுதிகளிலே, நாய் வளர்ப்பார்கள். பிராமின் ஒரு முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் நாய் வளர்ப்பார்கள், தடவி கொடுப்பார்கள், இன்னும் முத்தம் கூட அளிப்பவர்கள் உண்டு. ஆனால் இந்த மனித வர்க்கத்தை, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை தொட்டுவிட்டால் உடனடியாக குளித்து விடுகின்ற, தன்னை சுத்தப்படுத்திக் கொள்கின்ற ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போது என்ன தெரிகிறது என்றால், இந்த மனித இனத்தை விட இந்த நாய் இனம் மேலாக தெரிகிறது. அந்த நாய் இனத்தை விட மனித இனம் கீழாக ஆக்கப்பட்டிருக்கின்றான். அதனுடைய பணிதான் எங்களுடைய இன்றைய தினம் பணி, எங்களுடைய பணி என்பதனை தெரிவித்துக் கொண்டு, அடுத்தாக இந்த கோயில் மணி, இந்த நகர அடிப்பதை பற்றி சொன்னார்கள். அவர்கள் ஊரிலே கோயில் மணி உயரமாக இருந்திருக்கும். நகருக்கு கொஞ்சம் சற்று அந்த அடிப்ப இது தரமற்றதாகவோ ஏதோவாகவோ இருந்திருக்கும். அதனால் கோயில் மணி என்பது மிகவும் சத்தம் போட்டு கேட்கக்கூடியதாக ஒரு கருவியாக இருக்கும் மணி. மற்ற ஊர்களிலே வசதிக்கு தகுந்தபடி அவர்கள், இன்னும் எங்க ஊரிலே எடுத்துக்கொண்டால் அந்த பகுதியிலே சங்கரமந்தல் அந்த மனோரா எழுப்பியிருக்கின்றார்களே, நகர அடிக்கின்றார்களே, அதுதான் எங்கும் சேர்ந்து கேட்கின்ற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பகுதிகளிலே அதிக அளவிலே சத்தம் கேட்கின்ற ஒரு கருவியாக இருந்து கொண்டிருக்கிறது நகர அடிப்பது. அதனாலே கோயில் மணி என்பது பற்றி அவர்கள் சொன்னார்கள். இத்துடன் இந்த என்னுடைய கருத்துரையை, குறிப்புரையை முடித்துக் கொண்டு, நாளைய தினம் சரியாக 9 மணி அளவில் வேதம் என்பது பற்றி, வேத கொள்கையை பற்றி நாளைய தினம் விவாதிக்க இருக்கின்றோம். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்பாக ஐயா ஜெயினுல்லாவுதீன் அவர்கள் உங்களிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்க இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். சமயம் கிடையாதுயா. நாம எந்த ஒரு தீர்மானத்துக்கும் வரவே இல்லை. அது என்னைக்கு வழங்குறதுங்கிற முடிவு அவருக்கு எவ்வளவு காலம் வேணுமோ என்னட்டா நாமளும் அவரை சேர்ந்து முடிவு செய்யணுங்கிற மாதிரி காலம் சொன்னாங்க. நான் விளக்கம் சொல்லணும். அதனால ஜெவமணி ஐயா அவர்களோடு நாங்கள் பேசும்போது கூட அக்டோபர் 2ஆம் தேதி வச்சுக்கலாமேன்று நானும் ஜெவமணி ஐயா அவர்களும் மெட்ராஸில் நேரடியாக பேசும்போது முடிவு பண்ணும்போது கூட நான் சொன்னேன், நாம நடுவர்க்க பொறுப்பு படிச்சிருக்கிறோம். தீர்ப்பு வழங்குறதுக்கு அவருக்கு 2 நாள் போதும்னா அவர் இஷ்டம் தான். 10 நாள் வேணும்னா 10 நாள் எடுத்துக்கட்டும், 1 மாசம் வேணும்னா 1 மாசம் எடுத்துக்கட்டும். முழுமையா பரிசீலிச்சு எடுக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு அவகாசம் வேணுமோ அதை முழுக்க தீர்மானிக்கிற உரிமை நடுவருக்கு தான் இருக்குது. இந்த அமைப்பு குழுவுல கூட யாருக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது, ஜெவமணி ஐயா கிடையாது என்பதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்.
அவர் 4வது நாளுடைய கடைசி நிகழ்ச்சியில அவருக்கு எவ்வளவு நாள் அவகாசம் வேணுமோ அதை கணக்கு பண்ணி அன்றைக்கு உங்களுக்கு அறிவிப்பார். அந்த நடுவர் தீர்ப்பும் இது மாதிரியா பகிரங்கமா ஒரு இடத்துல இந்த ஊர்ல இருந்து கூட அவரை தீர்மானிக்கணும். இந்த ஊர்ல நடத்தினா நல்லா இருக்கும் தீர்ப்ப அப்படிங்கறது உள்பட அதை இதே மாதிரியா விளம்பரம் செய்து இதே மாதிரியா எல்லாரும் கூடிய நடுவர் தீர்ப்புக்கு நானும் அவசியம் வந்தாகணும். தேவமணி அவர்களும் கண்டிப்பா வந்தாகணும். மற்றவர்கள் வர்றது அவங்களுக்கு விருப்பமான கோரிக்கையா